கேரளா கேரளாவை பொறுத்த அளவுக்கு கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் ஒரு ஒரு சண்டை தான் போகும். பட் ஆனால் தமிழ்நாட்டில் சண்டை போகாது. கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் எல்லாமே ஒன்றா இருப்பாங்க. அது காலங்காலமாக நடக்கிறதா. ஆனால் இந்த முறை கேரளாவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிசல்ட் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 நிறுவனம் வந்து எடுத்திருக்காங்க. அதில் 140ல் 71 பெரும்பான்மை போதுமானது. கேரளாவில் மொத்தம் 140 சட்டமன்ற தொகுதி, 71ல் நீங்கள் பெரும்பான்மைக்கு போதுமானது. ஆனால் இந்த மாதிரி சிபிஎம் ஆட்சி பிடிக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். பீப்புள் போல்ஸ் அவங்க எடுத்த ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60லேருந்து 65 கம்யூனிஸ்ட் எடுப்பாங்கங்கிற மாதிரியும், காங்கிரஸ் 70லேருந்து 75, பிஜேபி 3லேருந்து 5. ஓகேவா? அதர்ஸ் வந்து எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் பீப்புள் புல்ஸில் சொன்னதில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் 70லேருந்து 75, மேபி ஒரு 5-6 தொகுதி மாறினா சிபிஎம்முக்கு கண்டிப்பாக கம்யூனிஸ்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். பீப்புள் பல்ஸ் ரொம்ப க்ளோஸாக தான் சொல்லியிருக்காங்க. 10 டிஃப்ரெண்ட்டுங்கிறது அக்யூரேட்டாக நம்ம சொல்ல முடியாது. அதனால் பீப்புள் பல்ஸ் சொல்லும்போது காங்கிரஸ் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருந்தாலுமே 67, 65, 70, 75ங்கிறது பெரிய அளவு மார்ஜின் இல்லை. அப்படிங்கிறனால இழுபறி கண்டிப்பாக இருக்கும் பீப்புள் போல் சொன்னது. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடே. இந்தியா டுடே சொன்னது போது பார்த்தீங்க அப்படின்னா சிபிஎம் 49லேருந்து 69 தொகுதி ஜெயிப்பாங்க. காங்கிரஸ் 78லேருந்து 90. கிட்டத்தட்ட மார்ஜின் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிஜேபி 0லேருந்து 3, அதர்ஸ் வந்து 0. இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் மை இந்தியா, இந்தியா டுடேயில் எடுத்ததில் காங்கிரஸ் ஆட்சி பிடிக்குங்கிற மாதிரி சொன்னாலுமே ஒரு 15 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால இதுலேயும் இழுபறி வாய்ப்பு இருக்கும். ரிசல்ட்டை மேபி ஒரு 50, மேபி 30, 40 டிஃப்ரெண்ட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம். 15, 20 இருக்கும்பொழுது இழுபறி கண்டிப்பாக இருக்குங்கிற மாதிரி இந்தியா டுடே சொல்லியிருக்காங்க. மெஜாரிட்டி காங்கிரஸ் தான் சொல்லியிருக்காங்க. மேட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க 60-70, 60-60 சிபிஎம், காங்கிரஸ் 20-25, மேக்ஸ் டிஃப்ரெண்ட் 10, பிஜேபி 2-5, அதர்ஸ் வந்து 2-2. அப்போது இந்த 10, 8 இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வரும்போது அதர்ஸ், பிஜேபி மீதி பெரிய ரோல் பண்ணலாம். என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத மேட்ரிக்ஸ் சைஸ் கொஞ்சம் குழப்பற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டிஃப்ரெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. 8, 10 அப்படிங்கிற இருக்கும்போது மேபி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனால் பிஜேபி என்ன வேணாலும் பண்ணலாம். சிபிஎம், காங்கிரஸ், பிஜேபி, அதர்ஸில் ஒரு 4 தொகுதி இருக்குது. அதனால் மேட்ரிக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோலில் கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் வன பெரும்பான்மை கொடுத்துருக்காங்க. ஆனால் க்ளோஸராக தான் கொடுத்துருக்காங்க. என்ன நடக்குங்கிறத ரிசல்ட்டு அன்றைக்கி நமக்கு தெரிய வரும். ஜேவிசி டைம்ஸ் நவ் அவங்க வந்து சிபிஎம்முக்கு வந்து 50-61 சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் வந்து 70-84, பிஜேபி 3-7, அதர்ஸ் 0. இதில் காங்கிரஸ் 70-84 மேக்ஸிமம் அவங்க பெரும்பான்மைக்கு மேலே தான் பீப்புள் பல்ஸு, ஆக்சிஸ் மை இந்தியா எல்லாமே சொல்லியிருந்தாலுமே ரொம்ப க்ளோஸராக தான் இருக்குது. இதே மாதிரி அவங்க மார்ஜினில் சொல்ல, மார்ஜின் என்னென்னா இதுலேருந்து இதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லிருக்கிறதுனால இதுலேயும் ஜேவிசி டைம்ஸ் நவ்வில் கொஞ்சம் ஈடுபடி இருந்தாலுமே மெஜாரிட்டி காங்கிரஸுக்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு ரிசல்ட் அன்னைக்கு கண்டிப்பாக தெரிய வரும். பி மார்க்ஸ் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிபிஎம் 60-69, காங்கிரஸ் 71-79, கிட்டத்தட்ட ரொம்ப க்ளோஸ் தான். அந்த பெரும்பான்மைக்கு 71 அப்படிங்கிறத 60-69ங்கிறது சிபிஎம் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, 2 தான். காங்கிரஸ் வந்து 71-79, பிஜேபி 1-4, அதர்ஸ் வந்து 0-3. ரொம்ப வெரி டிஃப்ரென்ஸ் மார்ஜினில் பி மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பீப்புள் பல்ஸ், ஆக்சிஸ் மை இந்தியா, மேட்ரிக்ஸ், ஜேவிசி டைம்ஸ் நோ, பி மார்க்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கும் போது ரொம்ப 8-10 அந்த டிஃப்ரென்ஷியலில் சொல்லியிருக்கிறதுனால சிபிஎம்மும் வரலாம், காங்கிரஸும் ஆட்சிக்கு வரலாம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். கேரளாவில் எந்த கட்சி ஆட்சி பிடிக்கும் அப்படிங்கிறத. ஓகேவா? பொலிட்டிக்கல், என்டர்டெயின்மெண்ட்டு, வேர்ல்டு நியூஸு, சூப்பர் ஏலனோ எல்லாத்தையும் போடுறேங்க. வீடியோ போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம்.